Hello students, good morning to everyone. So இன்னைக்கு நாம பார்க்க போற எக்சர்சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா எக்சர்சைஸ் 2.11. So இதுல டோட்டலா 7 sums இருக்கு. இந்த 7 சம்முமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். So இன்னும் ஓபனா சொல்ல போனோம்னா இந்த செகண்ட் சாப்டர்ல ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்சர்சைஸ் 2.9ல 5 மார்க் சம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் போட்டோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 5 மார்க் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நடத்த போற இந்த 7 சம்ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த செகண்ட் சாப்டரில் இதை தவிர 5 மார்க் வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நடத்தின 5 மார்க் சம், இப்போ நடத்த போகிற இந்த 7 சம், இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் தரோவாக இருந்தீங்கனாலே போதும், பப்ளிக் எக்ஸாமுக்கு ஷியோராக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த எக்ஸசைஸில் எல்லாமே 5 மார்க் சம்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் 7 சம்மு தான் இருக்குது. 7 சம்முமே ஒரே மாதிரி தான், எந்த சேஞ்சுமே இருக்காது. அந்த 7 சம் போடுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும்தான் யூஸ் பண்ணி மொத்தமாக 7 கணக்குமே போட போகிறோம். ஸோ அது என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of x into dx is equal to limit n tends to infinity h tends to 0 summation r is equal to 1 to n h into f of a plus rh. இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் 7 கணக்கையுமே போட போகிறோம். 7 சம்முமே ஒரே மாதிரி சம் தான், எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். பட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இதில் இருக்க வேரியபிள் பாருங்கள், ஹெச் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹெச் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு b minus a divided by n. So இதில் a value b value என்னன்னு sum work out பண்ணும்போது சொல்கிறேன். So h எப்படி find out பண்ணணும்னா h is equal to b minus a divided by n. So function ஒவ்வொரு கணக்கும் 7 கணக்கும் ஒரே மாதிரின்னு சொன்னேன், ஆனால் ஃபங்க்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இங்கே ஒரு 3 ரிசல்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 plus 2 plus 3 plus etc n is equal to இந்த 3 ரிசல்ட்டுமே எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்தது தான். 1 plus 2 plus 3 plus etc n is equal to n into n plus 1 divided by 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஸோ எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தோன்னா summation r is equal to 1 to n r. ஸோ இந்த ஃபங்க்ஷன், அதாவது சம் போடும்போது உங்களுக்கு புரியும், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளேஸில் இந்த ஃபார்முலாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். n into n plus 1 divided by 2. Same second one, 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square is equal to n into n plus 1 2n plus 1 divided by 6 is equal to summation r is equal to 1 to n r square, ஓகேவா? Third one, 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 divided by 2 the whole square is equal to summation r is equal to 1 to n r cube. ஸோ அப்போ நமக்கு சம்மில் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இந்த 3 ஃபங்க்ஷன் வர்றப்ப தான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ ஒரு சின்ன கண்டிஷன், அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா ப்ளஸ் இந்த 3 ரிசல்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு தடவை இதை நல்லா பாருங்கள். அப்படியே ஃபோனையும் கீழே வச்சுட்டு ஓடி போயிட்டு ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலா ப்ளஸ் இந்த 3 ரிசல்ட் ஸோ பார்க்காம ஒரு தடவை எழுதி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா நான் சம் போடும் பொழுது இடையில திடீர்னு நான் பாட்டுக்கு இதை அப்ளை பண்ணுவேன், இதை அப்ளை பண்ணுவேன், இதை அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஃபார்முலான்னு தெரியலைன்னா ஏதோ புதுசாக போடுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு தடவை பார்க்காம எழுதி பாருங்க, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் பார்க்காம எழுதி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம்ம நான் ப்ரொசீட் பண்ணணும்னு தேவையில்ல, உங்களாலேயே பார்க்காம போட முடியும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ சம்ஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம், evaluate the integral as the limit of a sum integral 0 to 1 x into dx. ஸோ இது நார்மல் சம், எல்லாமே 5 மார்க் சம் தான். ஃபங்க்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 1 x into dx ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது a வேல்யூ, இது b வேல்யூ. ஸோ a is equal to 0, b is equal to 1. ஸோ எப்பவும் போல் எல்லா சம்முமே எழுதின உடனே ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கங்க. ஸோ என்ன ஃபார்முலா எழுதியிருக்கேன்? சேம் ஸ்டார்டிங்கில் என்ன ஃபார்முலா சொன்னேனோ அதே ஃபார்முலாவை தான் எழுதியிருக்கேன். Integral a to b f of x into dx is equal to limit n tends to infinity h tends to 0 summation r is equal to 1 to n h into f of a plus rh. ஸோ சொல்லியிருக்கேன் ஃபார்முலாவை தரவு பண்ணிருங்க. அந்த ஃபார்முலாவையும் ரிசல்ட்டையும் தரவு பண்ணின பிறகு நீங்கள் சம்ம கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் f of x is equal to ஃபார்முலா எழுதியிருக்கும் இல்லையா, நமக்கு f of x இருக்க பிளேஸில் சம்மில் என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா f of x ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஸோ f of x is equal to நமக்கு சம்மில் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, அந்த dx பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் f of xன்னு சொல்லுவோம் நாம். ஸோ அப்போ f of x is equal to x, இதுதான் மெயின். ஸோ f of x is equal to ஃபங்க்ஷன் என்னன்னு எடுத்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we have to find h value. So what is the formula for h? So h is equal to b minus a divided by n. So here a is equal to the lower limit value a, so a is equal to 0 and the upper limit value 1, so b is equal to 1. So a is equal to 0, b is equal to 1. So h value find out பண்ணிரலாம். Therefore h is equal to b minus a, so 1 minus 0 divided by n. So h is equal to 1 by n. So h value find out பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இனிமேல் டைரெக்டாக போயிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity. ஸோ இனிமேல் சம்ம ப்ரொசீட் பண்ணுறப்ப நமக்கு h போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இங்கே ஃபார்முலா எழுதுகிறப்ப ஹெச்ங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அதனால் h tends to 0ன்னு போடுறோம். ஸோ ஹெச்ங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால h tends to 0ன்னு போடலாம். பட் இங்கே நமக்கு ஹெச்சோட வேல்யூவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ h is equal to 1 by n இருக்கு. ஸோ அப்போ ஹெச்ங்கிற வேரியபிள் எப்படி மாறிடுச்சு, என்கிற வேரியபிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதனால் இங்கே நாம் h tends to 0ங்கிற போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லிமிட் n tends to infinity summation r is equal to 1 to n h into h ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. h is equal to 1 by n f of a value 0 and r value r அப்படியே தான் இருக்குது. again h value 1 by n. ஸோ இதுக்கு முன்னாடி இதனுடைய வேல்யூவையும் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிடலாம். அந்த இடத்துல டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ f of a plus rh. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபங்க்ஷனை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிடலாம். f of a plus rh is equal to f of a value 0, r value r தான், h value 1 by n. ஸோ அப்போ r by n வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ f of 0 plus r by n அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், f of r by n சொல்லலாமா. ஸோ f of r by n. ஸோ இங்கே பாருங்கள், f of x is equal to xங்கிற ஃபங்க்ஷன் தானே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ f of x is equal to xன்னு இருக்குது. அதாவது இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு சம்மில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே f of r by n எப்படின்னு சொல்லலாம், r by n சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ f of x is equal to x. ஸோ x இருந்ததுன்னா x மட்டும் இருக்கும். இங்கே r by n இருக்கிறதுனால இங்கேயும் என்ன தான் இருக்கும், r by n தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ f of r by n is equal to r by n. சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சம்லையுமே ஃபங்க்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் f of x is equal to xன்னு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம் பார்க்கும் பொழுது ஃபங்க்ஷன் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லிமிட் n tends to infinity summation r is equal to 1 to n. ஸோ இந்த 1 by n அப்படியே தான் இருக்குது. f of 0 plus r into 1 by n ஓட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, r by n. ஓகே, f of r by n ஓட வேல்யூ தான் f of a plus rh ஓட வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம். r by n அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு லிமிட்
n tends to infinity summation r is equal to 1 to n. So இங்க multiply பண்ணுங்க 1 into r na r, n into n na n square. So அப்ப r by n square னு கிடைச்சிரும் இல்லையா, r by n square. So limit n tends to infinity. So r க்கு மட்டும் தான் இங்க லிமிட் கொடுத்திருக்காங்க, r is equal to 1 to n இருக்கு. So அப்ப நம்ம உள்ள rங்கற ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கலாம், கீழ டினாமினேட்டர்ல n ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வந்துடலாம். 1 by n ஸ்கொயர் summation r equal to 1 to n. ரிமைனிங் என்ன இருக்கு, r மட்டும் தான் இருக்கு. ஏன்னா லிமிட் வந்து நமக்கு rங்கற வேரியபிளுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப rங்கற வேரியபிளை மட்டும் அந்த சம்மேஷனுக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்க n டேர்மா இருந்தாலும் சரி இல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவா இருந்தாலும் சரி அதை வெளியில கொண்டு வந்துடலாம். So limit n tends to infinity 1 by n square. So இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த 3 ரிசல்ட்டை தரவு பண்ணி வச்சிருக்க சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் ஞாபகம் வரும் இல்லையா, சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n ஆர். ஸோ என்ன ரிசல்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை எழுதி பார்த்துருக்க சொன்னேன். ஸோ எழுதி பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியே இந்த ரிசல்ட்டுக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 3 ரிசல்ட்டில் எதை அப்ளை பண்ணுவோம் அந்த இடத்துல, சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 to n ஆர். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை தானே அப்ளை பண்ணணும், n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை எடுத்து அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ ரிசல்ட் அப்ளை பண்ணியாச்சு இல்லையா, எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஸோ இந்த இடத்துல r இருந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட் அப்ளை பண்ணுங்க, r ஸ்கொயர் இருந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட், r கியூப் இருந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர். இது வரைக்கும் ஈஸியாக கடகடகடன் வந்துடும். பட் இதுக்கப்புறம் ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்க. இந்த n இன்ட்டு n + 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த n/2 அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் இந்த n + 1லேருந்து ஒரு n மட்டும் காமனாக வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ நம்பர் இருந்ததுன்னா 2x² + 4x அப்படின்னு இருந்ததுன்னா அதுலேருந்து 2வை காமனாக எடுப்பீங்க இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் n + 1 அதில் இருந்து என்ன வெளியில் எடுக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ என்ன வெளியில் எடுத்தோன்னா ரிமைனிங் உள்ள என்ன வரும், ஒரு n, ஆல்ரெடி ஒரு n இங்கே இருக்குது, n + 1ல் இருந்து ஒரு n வெளியில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு n வெளியில் எடுத்தோன்னா இந்த n ஸ்கொயராக மாறிடுமா, ஆல்ரெடி ஒரு n இங்கே இருக்குது, ரிமைனிங் இருக்க n + 1ல் இருந்து ஒரு n வெளியில் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு என்னோட வெளியில் ஒரு n வெளியில் வரும் பொழுது n ஸ்கொயராக மாறிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க அந்த n + 1 எப்படி மாறும், என்ன வெளியில் எடுத்தாச்சு, அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே என்ன வெளியில் எடுத்துட்டோன்னா 1 by n மாறிடுமா, தெரியும் நினைக்கிறேன், யோசிக்காதீங்க. இங்கே n + 1 இருக்குது, இந்த டேர்ம்லேருந்து என்ன வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த n + 1ங்கிற டேர்ம்லேருந்து என்ன வெளியில் எடுத்தோன்னா வெளியில் n ஸ்கொயராக மாறிடும். இங்கே n வெளியில் போயிடுச்சுன்னா 1 வந்துடும். இந்த 1லேருந்து எப்படி மிஸ் n வெளியில் எடுக்க முடியும், எடுக்க முடியாது தான். பட் அதுக்காக தான் 1 by n அப்படின்னு போட்டிருக்கோம், ஓகேவா. வேணா நீங்கள் ஒரு n உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆல்ரெடி ஒரு n இருக்கு இல்லையா. ஸோ ரிமைனிங் இருக்க ஒரு n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 1 × n இருக்கா. ஸோ ஒரு n உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப என்னோட மல்டிப்ளை பண்ணால் n டிவைடட் பை n கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடச்சிரும். இப்போ கரெக்டாக வந்துடுச்சா. ஸோ அப்போ n + 1லேருந்து என்ன வெளியில் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்க போகிறோம், n வெளியில் போயிடுச்சுன்னா n², n + 1 எப்படி சேஞ்ச் ஆகிடும், 1 + 1 by n சேஞ்ச் ஆகிடுச்சு. டிவைடட் பை 2வை போட மறக்க வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்தாச்சு. n² கேன்சல் பண்ணிடலாம். எப்போவுமே எல்லா சம்லையுமே கீழே இருக்கட்டும் மேலே இருக்கட்டும் கம்பல்சரி கேன்சல் ஆகிடும், ஓகேவா. அப்படி கேன்சல் ஆகலைன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வெளியில் கண்டிப்பாக n² இருந்ததுன்னா இங்கேயும் n² தான் இருக்கும், இங்கே n இருந்ததுன்னா இங்கேயும் n தான் இருக்கும், இங்கே n³ இருந்ததுன்னா இங்கேயும் n³ தான் இருக்கும், ஓகேவா. ஸோ லிமிட் n tends to infinity, n² கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, 1 + 1 by n டிவைடட் பை 2ன்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு. ஸோ லிமிட் n tends to infinity நாலும்
1 by n tends to 0 நாலும் ஈக்குவல் தானே, n tends to infinity தான் 1 by n tends to 0 னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ n tends to infinity தான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், 1 by n tends to 0 னு எழுதியிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படி எழுதியிருக்கேன், 1 by nக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிடலாமா. ஸோ அதான் 1 by n tends to 0ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 1 by nக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 plus 0 divided by 2 is equal to limit. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டுட்டாலும் ஓகே, n tends to infinity போட்டாலும் நோ ப்ராப்ளம், 1 by n tends to 0ன்னு போட்டாலும் நோ ப்ராப்ளம், எப்படி போட்டாலும் சேம் தான். ஸோ 1 plus 0னா 1 by 2. ஸோ இந்த இடத்துல என்னக்கு எதுவுமே வேல்யூ கிடையாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 by 2. ஸோ இந்த ஆன்சரை செக் பண்ணலாம். உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியும் இல்லையா, இது ஒரு நார்மல் சம் தான். ஆக்சுவலாக இதை ஒரே ஸ்டெப்பில் போட்டு முடிச்சிடலாம். இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1 x into dx ஒரே ஸ்டெப்பில் நம்மளால் போட முடியும். அது நார்மல் இன்டெகிரேஷன். பட் இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், as the limit of a sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க் சம்மில் கேட்டாங்கன்னா இதை மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் போட்டாகணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கொடுத்துருக்க சம் என்ன, இன்டர்வல் ஆஃப் 0 to 1 x into dx is equal to xோட இன்டகிரேஷன் ஞாபகம் இருக்கா, எக்ஸசைஸ் 2.1ல் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுறது, அதாவது பேசிக்காக ஒரு 2 ஃபார்முலாஸ் வச்சு எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸோட இன்டகிரேஷன் x square divided by 2. Integration of x is equal to x square divided by 2. Exercise 2.1ல் பேசிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் x is equal to x square divided by 2. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க, லோயர் லிமிட் அப்பர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோமா, ரீப்ளேஸ் x by 1. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தான் வரும், டிவைடட் பை 2. தென் புட் மைனஸ் சைன். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே மைனஸ் சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் சைன். ஸோ இங்கே லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ எக்ஸ் இருக்க பிளேஸில் 0வை ரீப்ளேஸ் பண்ணோன்னா 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 1 by 2. பார்த்தீங்களா, ஈஸியாக. ஆக்சுவலாக இது ஒரு நார்மல் இன்டகிரேஷன். ஆனால் நமக்கு 5 மார்க் சம்மில் கேட்டாங்கன்னா இவாலுவேட் த இன்டெக்ரல் அஸ் த லிமிட் ஆஃப் எ சம்னு தான் கேட்பாங்க. ஏன்னா 5 மார்க் சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இதுதான். ஸோ இப்போ 5 மார்க் சம்மில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரில் போடலாம். நீங்கள் ஃபைனலாக போட்ட ஆன்சர் சரியா தப்பா அப்படிங்கிறத இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். செகண்ட் சம் பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 2x plus 1 into dx. ஃபங்க்ஷன் மட்டும்தான் மாறி இருக்கு இல்லையா. ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஃபார்முலாவை எடுத்து எழுதிருங்க. நான் போர்டில் அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் எழுதும் போது ஒவ்வொரு சம்முக்கும் ஃபார்முலாவை எடுத்து எழுதணும், அதுதான் குட் ஹேபிட். ஓகேவா. ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதிடலாமா, f of x is equal to. ஸோ f of x is equal to என்ன ஃபங்க்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, 2x plus 1. ஸோ ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. h வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. h is equal to b minus a divided by n is equal to b value 2 minus a value 1 divided by n. So 2 minus 1 is equal to 1 by n. So h value find out பண்ணியாச்சு. Then f of a plus rh ஓட வேல்யூவை find out பண்ணி வச்சிரலாமா. So f of a plus rh is equal to f of a value 1 plus r into h value 1 by n. So is equal to f of 1 plus r by n. So f of xங்கிற ஃபங்க்ஷனை நமக்கு சம்மில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 2x plus 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த x எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், இந்த 2 பக்கத்தில் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இது f, இது x-ஆக கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் எப்படி மாறும், 2 into x இருக்கு இல்லையா, இங்கே இருக்க ஃபங்க்ஷன் தான் 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் 1 plus r by nங்கிறது தான் நமக்கு இந்த சம்முக்கான ஃபங்க்ஷன். அப்போ அதை 2ஓட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 2 into 1 plus r by n plus 1. ஸோ லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தப்பு பண்ணது என்னன்னா
2ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்க 1 மறந்துட்டாங்க ஓகேவா. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ண வேண்டாம். ஸோ ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தடவை பாருங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதுனுங்கிறத தெளிவாக எழுதுங்க சரியா. இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது 1 + r/n அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 + r/n எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு +1 இருக்குது. ஸோ +1. ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது மட்டும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ இது செகண்ட் சம்மா இன்னும் 5 சம் இருக்கு இல்லையா, நீங்களே சொல்வீங்க மிஸ் மீதி 5 சம்மை நாங்களே போட்டுக்கிறோம் மிஸ் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லலாம் ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 × 1 2 ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2r/n ப்ளஸ் இந்த 1 அப்படியே தான் இருக்குது. இந்த 1ஐயும் 2ஓட மல்டிப்ளை பண்ணி வச்சிடக்கூடாது சரியா. இந்த 2ஓட இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 1 = 2 ப்ளஸ் 2 × r/n = 2r/n. ஸோ +1. ஸோ 2 + 1 3 3 + 2r/n. இது எதனுடைய வேல்யூ f of a plus rh ஓட வேல்யூ. ஸோ அப்போ இனிமே இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிடலாமா. ஸோ அப்ளை பண்ணிடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity h tends to 0 போடட்டுமா வேண்டாமா. போட வேண்டாம் தானே. ஏன் போடக்கூடாதுன்னு ரீசன் தெரியும் இல்லையா. ஸோ ஹைச்ங்கிற வேரியபிளை தான் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் என்கிற வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ ஹைச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/n. ஸோ அப்போ ஹைச் டென்ஸ் டு 0ங்கிறத போட வேண்டிய அவசியம் இல்லை. லிமிட் n tends to infinity summation r is equal to 1 to n h value 1/n f of a plus rh value 3 plus 2r/n. எல்லாமே அப்ளை பண்ணிட்டேனா, கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேனா, அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் n tends to infinity summation r is equal to 1 to n 1/n உள்ள இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/n into 3னா 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணுங்க 3/n. 1 into 2r னா 2r divided by n into n n square. ஸோ 1/n உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சமேஷனை உள்ள கொடுக்கலாமா. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே அடிஷன் டேர்ம் ரெண்டுக்குமே இந்த சமேஷன் காமன் தான். ஸோ அப்போ சமேஷனை உள்ள கொடுத்துடலாம். லிமிட் n tends to infinity இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. சமேஷன் r equal to 1 to n. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் 3/n again put the plus sign again summation r is equal to 1 to n 2r divided by n square. ஓகே, சமேஷனை மட்டும்தான் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா புதுசாலாம் எதுவுமே போடலை. ஸோ சமேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லிமிட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா. ஸோ லிமிட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. லிமிட் n tends to infinity summation r is equal to 1 to n 3/n plus limit n tends to infinity summation r is equal to 1 to n 2r divided by n square. ஸோ தனித்தனியாக ஒரு குட்டி சம் மாதிரி கிடச்சிருச்சா. இப்போ இதை ப்ரொசீட் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்கேன், ஆர் இருந்தால் மட்டும் அதை உள்ளே வச்சுக்கலாம். ரிமைனிங் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, வேரியபிள் n இருந்தாலும் சரி, அதை வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்லியிருக்கேனா. ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பாருங்கள், ஆறுங்கிற வேரியபிள் எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ 3/n அப்படியே வெளியில் கொண்டு வந்துடலாமா. ஸோ லிமிட் n tends to infinity 3/n summation r equal to 1 to n 3/n உள்ளே இருந்துச்சு, வெளியில் கொண்டு வந்துட்டோம். அப்போ அங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும் ஓகேவா. சைஃபர் போட்டு வச்சிடாதீங்க. ஒரு டேர்மை வெளியில் கொண்டு வந்துட்டோன்னா உள்ளுக்க 1 இருக்கும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஆறுங்கிற டேர்ம் எதுவுமே கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் இருந்துச்சு, என்கிற வேரியபிள் இருந்துச்சு, அதை வெளியில் கொண்டு வந்தாச்சு. ஸோ ரிமைனிங் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அந்த பிளேஸில் 1 போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் டேர்ம் லிமிட் n tends to infinity. இங்கே n டேர்ம் என்ன இருக்குது, 1/n ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அதே மாதிரி 2ங்கிறது கூட கான்ஸ்டன்ட்.
ஸோ கான்ஸ்டன்ட்டையும் வெளியில் கொண்டு வந்துடலாம், உள்ள ஆறுங்கிற டேர்ம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அப்போ 2/n² சம்மேஷன் r = 1 to n r. இதுக்கப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், லிமிட் n tends to infinity 3/n. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன மிஸ்? அந்த 3 ரிசல்ட்டில் இந்த ரிசல்ட் எங்கேயுமே இல்லையே, அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் போடுறது? ஸோ அதனுடைய வேல்யூ வெறும் n மட்டும்தான். ஸோ உள்ள கான்ஸ்டன்ட் 1 இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ n. சம்மேஷன் r = 1 to n 1 = n. ஸோ அந்த ரிசல்ட்டில் இந்த ரிசல்ட்டையும் ஆட் பண்ணிக்கங்க. உள்ள ஆர்க்கு இருக்குது, r² எழுதி போட்டிருக்கேன், r³ எழுதி போட்டேன். பட் உள்ள கான்ஸ்டன்ட் 1 இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூ என்னன்னா வெறும் n மட்டும்தான் வரும். ப்ளஸ் லிமிட் n tends to infinity 2/n². ஓகே, இதுக்கான ரிசல்ட் என்ன? n × n + 1 / 2. ஸோ ரிசல்ட் எழுதியாச்சு இல்லையா? ஸோ அப்போ இங்கே n கேன்சல் பண்ணிடலாம். நான் அதை சொன்னேன் இல்லையா, n இருந்ததுன்னா கண்டிப்பாக n தான் வரும், கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்படி கேன்சல் பண்ணுற மாதிரி வரலன்னா கண்டிப்பாக நாம் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அப்போ n கேன்சல் பண்ணியாச்சு, = இதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 3 மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இனிமேல் இந்த லிமிட் எழுத வேண்டியங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா ஏதாவது n வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல n-க்கான லிமிட் அப்ளை பண்ணலாம். பட் இங்கே n எதுவுமே கிடையாது, கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 3 மட்டும் போட்டால் போதும், 3+. இனிமேல் இதுக்கான ஆன்சரை மட்டும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 3+ லிமிட் n tends to infinity. ஸோ லாஸ்ட் சம்மில் சொன்ன அதே தான். இங்கே n × n + 1 இருக்கு இல்லையா, நம்ம டைரெக்டாக n-க்கு பதிலாக இந்த இடத்துல இன்ஃபினிட்டியை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டியோட எதை கூட்டினாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ நமக்கு இன்ஃபினிட்டி வரக்கூடாது. அப்போ n × n + 1 லாஸ்ட் சம்மில் என்ன சொன்னேன்? இங்கே ஒரு n காமனாக வெளியில் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி ஒரு n இருக்குது, n + 1லேருந்து ஒரு n வெளியில் எடுத்துட்டோன்னா n² × 1 + 1/n. சேம் எல்லா சம்முக்குமே இனிமேல் இதே தான் ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களாவே இனிமேல் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ n × n + 1 இருக்குது, ஒரு n வெளியில் எடுக்கணும். ஸோ ஒரு n வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே n² மாறிடும். ரிமைனிங் n + 1 எப்படி மாறிடும்? 1 + 1/n மாறிடும். / 2. எது கேன்சல் ஆகிடும்? n² கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் 3+ லிமிட் n tends to infinity 1 + 1/n. ஸோ 3+ n tends to infinity-னாலும் 1/n tends to 0-னாலும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த 1/n பதிலாக 0 அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அதாவது இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணால் 1/∞ = 0 தான். அப்போ 1 + 0 = 1 தான் வரும். ஸோ 3 + 1 = 4. This is the final answer. ஸோ இதையும் செக் பண்ணிடலாமா? ஆன்சரை செக் பண்ணிடலாமா? நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் போகிறப்ப ஓகே ஆன்சர் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவைப்படாது, ஒரு 1 மினிட் தான் ஆகும். ஆன்சரை செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா நாம் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில் வரலாம் இல்லையா? ஸோ ஆன்சரை செக் பண்ணிடலாம். நம்மளோட சம் என்ன? 1 to 2 2x + 1 × dx. சிம்பிளாக போடுறேன் பாருங்கள். 2xோட இன்டகிரேஷன் 2x² / 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்மோட இன்டகிரேஷன் x. லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1 to 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணலாமா? 2 அப்ளை பண்ணுங்கள், அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 2² 4 ப்ளஸ் இங்கே 2 அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1² 1, எகெயின் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 தான் வரும். ஸோ 4 + 2 6 மைனஸ் 1 + 1 2. ஸோ 6 - 2 = 4. ஸோ ஆன்சர் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா? இது ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்காக. சப்போஸ் உங்களுக்கு இதை ப்ரொசீட் பண்ண தெரியலனா இதையாவது போடலாம் இல்லையா? ஸோ இது ஒரு இன்டகிரேஷன், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். தேர்ட் சம், integral 1 to 2x² × dx. ஸோ இந்த சம் போடலாம். First write the function f of x = x² and find the h value b minus a. So 2 - 1 / n is equal to 1/n. H value is equal to 1/n.
Then find the value of f of a plus rh. F of a value 1, r into h value 1 by n. So put r by n is equal to f of 1 plus r by n கொடுத்திருக்காங்க இல்லையா, நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, f of x is equal to x square டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மீனிங், இங்கே இருக்க ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்குது, பட் அதுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் ஸ்கொயர் போடணும் இல்லையா, 1 plus r by n the whole square. நான் அதை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்க சம்மை கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷனை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம் ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி கிளியராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ f of x is equal to x square, அப்போ இதனுடைய ஸ்கொயர் a plus b the whole square ஃபார்முலா இருக்கு இல்லையா, a square plus b square plus 2ab. ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a square plus b square r square divided by n square plus 2ab, 2r divided by n, a square plus b square, so r divided by n the whole square na r square by n square plus 2ab, 2 into a value 1, so 1 போடல, into b value r by n, a square plus b square plus 2ab. so formula expand பண்ணியாச்சு, கொண்டு போயிட்டு formula apply பண்ணிடலாமா. so equation 1 implies limit n tends to infinity summation r is equal to 1 to n h value 1 by n f of a plus rh value 1 plus r square by n square plus 2r divided by n. ஸோ எல்லாமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லிமிட் n tends to infinity summation r is equal to 1 to n, இந்த 1 by n உள்ள மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ 1 into 1 by n, 1 by n, so put the bracket, and r square divided by n square into n is equal to n cube plus 2r divided by n into n, n square. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் சமேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். is equal to limit n tends to infinity. so bracket open பண்ணிடலாம். so multiply the summation with inside. summation r is equal to 1 to n 1 by n. so again summation r is equal to 1 to n r square divided by n cube plus summation r is equal to 1 to n 2r divided by n square. எல்லாமே கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கமா, ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. summation 1 by n, summation r square by n cube, summation 2r divided by n square. ஸோ எல்லாமே உள்ள கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. then what is the next step, so multiply the limit value with inside bracket. okay, then limit n tends to infinity summation r is equal to 1 to n 1 by n limit n tends to infinity summation r is equal to 1 to n r square by n cube plus limit n tends to infinity summation r is equal to 1 to n 2r divided by n square. எல்லாமே மல்டிப்ளை பண்ணியாச்சா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 by n எதுவும் கான்ஸ்டன்ட், ஏதாவது r ஏதாவது இருந்துச்சுன்னா r வேல்யூ மட்டும் உள்ள வச்சுக்கலாம், ரிமைனிங் இருக்க டேர்ம்ல வெளியே கொண்டு வந்துடலாம் இல்லையா. லிமிட் n tends to infinity 1 by n வெளியில் கொண்டு வந்துடலாம். summation r is equal to 1 to n, இந்த இடத்துல என்னமா வரும், 1 by n வெளியில் கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ உள்ள எந்த டேர்ம் கிடையாது, அதாவது r வேரியபிள் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல உள்ள என்ன இருக்கும், நம்பர் 1 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் லிமிட் n tends to infinity, இங்கே எந்த டேர்ம் அவுட் சைட் கொண்டு வரலாம், 1 by n cube வெளியில் கொண்டு வந்துடலாமா. ரிமைனிங் டேர்ம் summation r equal to 1 to n r ஸ்கொயர் மட்டும் இருக்கும், n cube வெளியில் கொண்டு வந்துட்டோம், ரிமைனிங் இருக்க r ஸ்கொயர் மட்டும்தான் சமேஷனுக்குள்ளே இருக்கு. தென் தேர்ட் டேர்ம் லிமிட் n tends to infinity, இங்கே எந்த டேர்ம் கொண்டு வரலாம், n ஸ்கொயர் 2 by n ஸ்கொயர் வெளியில் கொண்டு வந்துடலாமா. 2 by n ஸ்கொயர் summation
r equal to 1 to n rங்கிற term மட்டும்தான் இருக்கு. ஸோ n term எல்லாம் தனியாக பிரிச்சாச்சு, r term எல்லாம் தனியாக பிரிச்சாச்சு. ஏன்னா ரிசல்ட் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? இங்கே லிமிட் n tends to infinity 1 by n, இதனுடைய வேல்யூ என்ன? n. ஓகே, தென் லிமிட் n tends to infinity 1 by n cube, இதனுடைய வேல்யூ summation r is equal to 1 to n r square. ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்பீங்க. r ஸ்கொயருக்கு ரிசல்ட் என்ன சொல்லுது? இங்கே r ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? summation r equal to 1 to n r ஸ்கொயருக்கு என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்டை தான் நாம் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறோம். n into n plus 1 2n plus 1 divided by 6. ஸோ இதுக்கான ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். Plus third term limit n tends to infinity 2 by n square. So the result for r n into n plus 1 divided by 2. So எல்லா ஃபங்க்ஷனுக்கான ரிசல்ட்டையுமே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, தென் ஃபைனல் ஸ்டெப் n கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, 1 மட்டும்தான் இருக்கும். அதுக்கு லிமிட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த 1 நம்ம சிங்கிளாக தான் இருக்கும், தனியாக போட்டுக்கலாம். இது இனிமேல் நாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 1 அது பாட்டுக்கு தனியாக இருக்கும். தென் கம் டு த செகண்ட் டேர்ம், லிமிட் n tends to infinity 1 by n cube. இங்கே கொஞ்சம் கவனிங்க, இது வரைக்கும் n into n plus 1 அந்த டேர்மில் இருந்து தான் என்ன வெளியில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். பட் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? சேம் அந்த டேர்மில் இருந்துமே என்ன நாம் வெளியில் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு n வெளியில் இருக்குது, இந்த டேர்மில் இருந்து ஒரு n வெளியில் எடுக்க போகிறோம். சேம் இந்த டேர்மில் இருந்தும் ஒரு n வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை n இருக்கும் வெளியில்? ஆல்ரெடி ஒரு n இருக்குது, இங்கேருந்து ஒரு n வெளியில் வரப்போகுது, இங்கேருந்து ஒரு n வெளியில் வரப்போகுது. ஸோ அப்போ n into n into n. ஸோ n into n into n is equal to n cube. n cube. இப்போ n plus 1லேருந்து n வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 plus 1 by n. இந்த 2n plus 1லேருந்து n வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த n வெளியில் போயிடும். ஸோ அப்போ 2 இருக்கும், இந்த 1 எப்படி மாறிடும்? 1 plus n மாறிடும், divided by 6. இந்த ஒரு டேர்ம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக போடுங்க. n இருக்குது, இந்த n plus 1லேருந்து ஒரு n வெளியில் எடுக்க போகிறோம். சேம் 2n plus 1லேருந்து ஒரு n வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ வெளியில் n கியூபாக மாறிடும். n plus 1லேருந்து என்ன வெளியில் எடுத்தால் என்ன ரிசல்ட் வருங்கிறது நமக்கு 2 சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். 1 plus 1 by n வரும். இந்த 2n plus 1லேருந்து என்ன வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும், ப்ளஸ் 1 இருக்க பிளேஸில் 1 by n வந்துடும், டிவைடட் பை 6 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே தேர்ட் டேர்ம் லிமிட் n tends to infinity. இந்த டேர்ம் as usual எப்பவும் போல தான், முன்னாடி 2 சம்மில் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? சென் கேன்சல் பண்ணுற நம்பரை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த n இங்கேருந்து ஒரு n வெளியில் எடுத்துட்டோன்னா n ஸ்கொயர் 1 plus 1 by n டிவைடட் பை இந்த n ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, n கியூப் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் தான். இங்கே 1 இருந்துச்சா? ஸோ இங்கே பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ். ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் டேர்முக்கு 1 by n-க்கு 0 ஆகிடும், இங்கேயும் 1 by n 0 ஆகிடும். 1 into 2. ஸோ 1 into 2 is equal to 2 divided by 6 இருக்கு இல்லையா? மறந்துடாதீங்கம்மா, இங்கே n tends to infinity-னா 1 by n-க்கு 0 தான் வேல்யூ கொடுக்கணும்னு மீனிங். ஸோ அப்போ 1 by n பதிலாக 0 கொடுத்தாச்சு. again put 1 by n tends to 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது 1 plus 0 into 2 plus 0. அப்போ 1 plus 0 is equal to 1, 2 plus 0 is also 2. ஸோ அப்போ 1 into 2 is equal to 2, 2 divided by 6. ஸோ 1 plus 2 divided by 6. தேர்ட் டேர்முக்கு ஆன்சர். again அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த தேர்ட் டேர்முக்கு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 1 by n-க்கு 0 போட்டுருவோமா? அப்போ 1 மட்டும்தானே வரும். ஸோ அப்போ 1 மட்டும்தான் வரும், நோ ப்ராப்ளம். ஸோ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 by 6 கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 1 by 3 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? எல்சிஎம் எடுக்கணும்னாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே.
கஷ்டம்லாம் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 plus 1/3 plus 1. ஸோ 1 plus 1 2 கொடுத்துடலாமா? 2 plus 1/3. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே கீழே 1 இருக்கதா மீனிங். 1 plus 1 2 plus 1/3. ஸோ கீழே 1 இருக்கதா இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை கொடுங்க. 1 into 3 3, 2 3s are 6, 1 1s are 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை கீழே டினாமினேட்டரில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1 into 3 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை 2 3s are 6, 1 1s are 1. ஸோ ஆன்சர் 7/3. ஆன்சரை செக் பண்ணிடலாமா? ஃபங்க்ஷன் என்ன? x ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ x ஸ்கொயரோட இன்டகிரேஷன் என்ன? x கியூப் டிவைடட் பை 3. லிமிட் என்ன? 1 to 2. செக்கிங் மெத்தட்மா. x ஸ்கொயர் சம்ம பாருங்க. இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 x ஸ்கொயர் dx தானே இருக்கு. ஸோ x ஸ்கொயரோட இன்டகிரேஷன் என்ன? x கியூப் டிவைடட் பை 3. x ஸ்கொயரோட இன்டகிரேஷன் x கியூப் டிவைடட் பை 3. ஸோ அப்பர் லிமிட் 2, லோயர் லிமிட் 1. அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்பர் லிமிட் 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 கியூப்னா 8, 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8/3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுமா? இங்கே 1 கொடுக்கணுமா? ஸோ 1 கியூப்னா 1 into 1 into 1. ஸோ 1/3. ஸோ 8/3 மைனஸ் 1/3 டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை டைரெக்டாக ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 8 minus 1னா 7/3. ஸோ ஆன்சரையும் செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்க்கு போகலாம். ஃபோர்த் சம் integral of 0 to 1 x plus 4 into dx. So first define the function. F of x is equal to x plus 4 and h value is equal to 1 minus 0 divided by n is equal to 1 by n. Same function எழுதிடலாம். f of a plus rh is equal to a value 0 r into h value 1 by n. So r by n, f of r by n. function எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f of x is equal to x plus 4 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ f of x is equal to x plus 4னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ xங்கிற வேரியபிள், அதாவது அந்த ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும், அதோட ஒரு plus 4 மட்டும் போடணும். ஸோ அப்போ f of r by n is equal to r by n plus 4. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் இனிமேல் நாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1 implies summation n tends to infinity, limit value எழுதணுமா? limit n tends to infinity, summation r is equal to 1 to n, h value 1 by n, f of a plus rh value r by n plus 4. okay, 1 by n inside multiply பண்ணிடலாம். so limit n tends to infinity, summation r is equal to 1 to n, 1 by n உள்ள multiply பண்ணுங்க. so r by n square, again 1 by n உள்ள multiply பண்ணிங்கன்னா 4 by n. okay, next summation உள்ள multiply பண்ணிடலாமா? limit n tends to infinity, limit n tends to infinity, summation உள்ள multiply பண்ணிருங்க. summation r is equal to 1 to n, r by n square plus summation r is equal to 1 by 1 to n, 4 by n. okay, summation உள்ள multiply பண்ணியாச்சு. next limit ஐயும் உள்ள multiply பண்ணிடலாமா? so limit n tends to infinity, summation r is equal to 1 to n, r by n square, again limit n tends to infinity, summation r is equal to 1 to n, 4 by n. so limit உள்ள multiply பண்ணியாச்சு. next step, limit n tends to infinity, summation r is equal to, so இங்க n square வெளியில எடுத்துடலாம் இல்லையா? 1 by n square, summation r is equal to 1 to n r plus இங்க 4 by n constant r, limit n tends to infinity, summation r is equal to 1 to n. so 4 by n எல்லாமே வெளியில எடுத்துட்டோம்னா remaining 1 மட்டும்தான் இருக்கும். okay, 1 is equal to limit n tends to infinity 1 by n square. so அப்ப இதுக்கான ஃபார்முலா, r க்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? n into
n plus 1 divided by 2 plus 4 by n. So இதுக்கான ஆன்சர் என்ன? summation r equal to 1 to n 1. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன போடலாம்? 1 வந்துருமா? சாரி n மட்டும் வந்துடும். ஸோ என்னையும் என்னையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் செகண்ட் டேர்முக்கு நோ ப்ராப்ளம். ஆன்சர் 4 அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே போடலாம் லிமிட் n tends to infinity. ஸோ இங்கேருந்து n ஸ்கொயரை என்ன வெளியில் காமனாக எடுத்துட்டோன்னா n ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 பை n divided by 2. ஸோ இங்கே ஒரு n ஸ்கொயர் இங்கே ஒரு n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 4. ஸோ ரிமைனிங் டேர்ம் லிமிட் n tends to infinity. ஸோ இங்கே n tends to infinity-னா 1 by n பதிலாக 0 அப்ளை பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும்? 1 by 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 by 2. ஸோ லிமிட் அப்ளை பண்ண பிறகு லிமிட் போட வேண்டாம். ஸோ லிமிட் n tends to infinity 1 plus 1 by n plus 4 divided by 2 வேறு இருக்கு இல்லையா? ஸோ 2 மறந்துட வேண்டாம். ஸோ 1 by n-க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிடலாம். ஸோ 1 by n-க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறது 1 by 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 by 2 plus 4. ஸோ 1 by 2 plus 4 equal to 2 4s are 8. 8 plus 1 9 by 2. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சரை நீங்களாவே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்சரை நீங்களாவே செக் பண்ணி பாருங்கள். 9 by 2 வந்ததுன்னா நம்மளோட கால்குலேஷன்ஸ் கரெக்ட். ஓகே, இதே மாடலில் மொத்தம் 7 சம் இருக்குன்னு சொன்னாலே இன்னும் ஒரு சம் மட்டும் போடுறேன். மீதியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாடலில் ஒன் மோர் சம், integral of 1 to 3 2x plus 3 into dx. ஸோ ஃபர்ஸ்ட் find the h value. b minus a 3 minus 1 divided by n is equal to 2 divided by n. f of a plus rh is equal to f of a value 1, r அப்படியே தான் இருக்குது, h value 2 by n. ஸோ 2 divided by n. ஸோ f of xங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f of x is equal to 2x plus 3 டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த மாடலில் ஒரு சம் போட்டிருக்கோம், பட் லிமிட் வேறு வச்சு போட்டிருக்கோம். ஸோ அப்போ 2x plus 3னா இங்கே இருக்க எக்ஸை அங்கே அப்படியே ரீப்ளேஸ் ஆகும், பட் 2ஓட மல்டிப்ளை பண்ணி 3ஐ ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே f of 1 plus r, அதாவது r into 2னா 2r divided by n. ஸோ அப்போ 2 into 1 plus 2r divided by n plus 3. பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே இங்கே கம்பேர் பண்ணுங்கள். 2 into x value. ஸோ நமக்கு x இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1 plus 2r divided by n இருக்குது, plus 3 இருக்குது. ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 1னா 2, 2 2s are 4r divided by n plus 3. இந்த 2வை 3ஓட மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, மறந்து கூட மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. 2 into 1 2 plus 2 2s are 4r divided by n plus 3. So 2 plus 3 is equal to 5 plus 4r divided by n. So function ரெடி பண்ணியாச்சு, கொண்டு போயிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். is equal to limit n tends to infinity summation r is equal to 1 to n, h value 2 by n, f of a plus rh oda value 5 plus 4r divided by n. So உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். limit n tends to infinity summation r is equal to 1 to n, 2 by n உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 10 by n plus 2 4s are 8r divided by n into n, n square. So next என்ன பண்ணணும்? summation உள்ள மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? limit n tends to infinity summation உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. r is equal to 1 to n 10 by n plus summation r is equal to 1 to n 8r divided by n square is equal to, next limit inside multiply பண்ணிரலாம். limit n tends to infinity. so இங்க என்ன வெளியில எடுத்துறலாம் இல்லையா? 1 by n summation 10 கூட காமன் தானே, so constant 10 by n வெளிய எடுத்தாச்சு. summation r equal to 1 to n, இங்க 10 by n வெளியில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். so இங்க செகண்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கு? limit n tends to infinity n square 8 by n square வெளியில எடுத்துறலாம்.
சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 to n. அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும், ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் டைரெக்டாகவே என்ன தனியாக பிரிச்சுட்டேன், ஆறுங்கிற டேர்மை தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 10 by n. ஸோ இதனுடைய ஆன்சர் n. செகண்ட் டேர்மோட வேல்யூ லிமிட் n tends to infinity, கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது 8 by n ஸ்கொயர். இங்கே இதுக்கான ஃபார்முலா ஆருக்கு என்ன ரிசல்ட் n into n plus 1 divided by 2. ஓகே, இங்கே n கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வெறும் 10 மட்டும்தான் இருக்கும். இங்கே சேம் அதே கால்குலேஷன் தான். லிமிட் n tends to infinity 8 by n ஸ்கொயர். இங்கே என்ன வெளியில் எடுத்துட்டோன்னா எப்படி வரும், n ஸ்கொயர் இன்ட்டு 1 plus 1 by n. ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் சொன்னால் அதே கான்செப்ட் தான். n plus 1லேருந்து என்ன வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே n ஸ்கொயராக மாறிடும். ரிமைனிங் n plus 1 வந்து 1 plus 1 by n சேஞ்ச் ஆகிடும். டிவைடட் பை 2. ஸோ n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். 8ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8 இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் இங்கே 4 கான்ஸ்டன்ட் இல்லையா, 4 இன்ட்டு லிமிட் n tends to infinity 1 plus 1 by n. ஸோ 1 by nக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிடலாம். அப்போ இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். ஸோ 1 by nக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிடுவோம். அப்போ இதனுடைய வேல்யூ 1 மட்டும்தான் வரும். 1 plus 0 is equal to 1 மட்டும்தான் வரும். is equal to 10 plus 4, 4 into 1. So 10 plus 4 is equal to 14. ஸோ அப்போ டோட்டலாக ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே டோட்டலாக 7 சம் இருக்குது. இப்போக்கி இந்த 5 சம்மை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ போடும் போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. பட் ரிசல்ட்டு மட்டும் ஆருக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, ஆர் ஸ்கொயருக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஆர் கியூப் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சிலபஸில் எந்த சம்முமே கிடையாது. பட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர் கியூப்க்கு பேஸ் பண்ணி ஒரு சம் நார்மலாகவே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 5 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.